ஃப்ரெண்ட்ஸ், புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, புதினா போட்டு அரைச்சி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய், பட்டை, சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதோட பூண்டு, ஒரு வெங்காயம், இதோட அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான். அதோட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, வீட்டில் என்ன பொடி இருக்குது, சாம்பார் பொடி இருந்தால் ஓகே, குழம்பு பொடி இருந்தால் ஓகே, ஏதாச்சும் ஒன்றை போட்டு நம்ம அதை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கரம் மசாலாவும் போட்டு அதை விட்டுறணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது தயிர். ஒரு அரை கப்பு தயிர், அதாவது புளிக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. தேவையான அளவு தண்ணி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண முட்டையை எடுத்து அதில் கட் பண்ணி அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு சிம்மில் வேக வச்சுட்டு பார்த்துட்டோம்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.